ஹாய் வியூவர்ஸ், என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, சிவபெருமான் கோயிலில் போய் எப்படி தரிசனம் பண்ணணும், யாரை முதல்ல வணங்கணும், எத்தனை முறை வலம் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு விநாயக பெருமான் இருப்பார். விநாயக பெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான் கிட்டே போங்க. அவரையும் நல்லா தரிசிச்சுட்டு நேராக தாயார் சன்னதிக்கு போங்க. தாயாரை கும்பிட்டுட்டு நீங்கள் இந்த சைடு வரும்போது நந்தி பகவான் இருப்பார். நந்தி பகவானை கும்பிட்டு அவரோட அனுமதி வாங்கிட்டு தான் நீங்கள் சிவபெருமானையே தரிசனம் பண்ண போகணும். நீங்கள் உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வர்றப்ப சண்டிகேஸ்வரர் இருப்பார். அவரையும் வணங்கணும். அவரை எப்படி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கைகள் லேசாக தடவி கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தட்டக்கூடாது, லைட்டாக தடவணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட அருளை தவிர அவரோட சொத்து நான் எதையும் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லா தெய்வங்களும் சுற்றி இருப்பாங்க பிரகாரத்தில். அவங்களையும் நீங்கள் சுற்றி கும்பிட்டுட்டு வரலாம். சனீஸ்வர பகவான், பைரவர், இவங்களெல்லாம் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். 3 முறை, 5 முறை, 7 முறை இந்த கணக்கில் நீங்கள் சிவபெருமானோட பிரகாரத்தை நீங்கள் சுற்றி தரிசனம் பண்ணலாம்.